அன்பு நண்பர்களே வணக்கம். சுகமாக இருப்பீர்களாக. நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் வேண்டும், பொருள் வேணும், பணம் வேணும், செல்வாக்கு வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்வினுடைய பெரும் பகுதியை, ஏன் முழுவதுமாகவே நாம் பொருளை சம்பாதிப்பதிலும், செல்வத்தை சம்பாதிப்பதிலும், பணத்தை சம்பாதிப்பதிலும் நாம் செலவழித்து விடுகிறோம். ஆனால் நாம் இதற்கு நாம் போவதன் மூலமாக நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம விட்டு விடுகிறோம். வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது. சங்கீதம் 23:6 இவ்வாறாய் சொல்கிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி. நாம் ஆசீர்வாதத்தை தேடி போகாதபடிக்கு ஆசீர்வாதம் நம்மை தேடி வர வேண்டுமையானால் நாம் ஆண்டவரை மெய்ப்பராக கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்வினுடைய மெய்ப்பராய் இருக்கும் பொழுது நாம் அவரை பின்பற்றுகிற ஆடுகளாக, அவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது ஆசீர்வாதத்தை தேடி நாம் போக வேண்டியதில்லை. ஆசீர்வாதம் நம்முடைய நிழலை போல நம்மை பின்தொடரும். எனவே இந்த பேருண்மையை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை பின்தொடரும்படிக்கு நாம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக நாம் வாழும்படிக்கு இயேசுவை பின்பற்றுவோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.